வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஃபைனலாக லான்ச் ஆயிடுச்சு கூகுள் பிக்சல் 6a. ஸோ பிக்சல் 4a வந்துச்சு, அது ஒரு 4G ஃபோனு. பிக்சல் 5a இந்தியா லான்ச் ஆகலை, பிக்சல் 6 இந்தியா லான்ச் ஆகலை, 6 ப்ரோ. இப்போ ஃபைனலாக பிக்சல் 6a இந்தியா லான்ச் ஆகிருக்கு. ப்ரைஸிங் அதெல்லாம் இருக்கட்டும், கண்டிப்பாக 40,000க்கு மேலே தான். ஆனால் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5G சிப், டென்சர் சிப். ஸோ கூகுள் பிக்சல் 6ல் இருக்கிற ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிற அதே சிப் வந்து இதில் போட்டிருக்காங்க. அது தவிர பிக்சல் 4a அல்ட்ரா வைட் கேமரா இல்லை, ஸோ இதில் வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது ஃபோனு, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணலாம். ஓகே, பிக்சல் 6a பாக்ஸ் டிசைன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பிக்சல் 6 மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஹேஷ்டாக் டீம் பிக்சல் போட்டு 5G sub-6 அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மில்லிமீட்டர் வேவ் கிடையாது. ஸோ sub-6 5G தான். ஸோ நமக்கு மில்லிமீட்டர் இந்தியாவுக்கு தேவையில்லை. அது வர 128GB. ஸோ ஒரே மாடல் தான் வருது, 6GB 128GB மாடலு. சார்கோல் நம்மக்கிட்ட இருக்கிறது சார்கோல் கலரு. சார் வேல்யூ 1.10. இது வந்து ஹெச்ஆர் 1.16 பாடிஸா. ஸோ 1.6 கீழே தான் இருக்குது. ஆனால் 1.1க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். பாக்ஸில் என்ன வேறு என்ன போட்டிருக்கு? ஸோ பாக்ஸில் வந்து அவ்வளோதான், இது கிடையாது. ஸோ ஸ்விட்ச் அடாப்டரு, சார்ஜிங் கேபிள், பிக்சல் 6a ஃபோனு, அவ்வளோதான் போட்டிருக்கு. இம்போர்ட்டட் பை, ஸோ இம்போர்ட்டட் பை ரெடிங்டன் இந்தியா, வியட்நாம், மேட் இன் வியட்நாம். ஸோ இது வந்து மேட் இன் இந்தியா ஃபோன் கிடையாது. ஸோ மேட் இன் வியட்நாம். எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 43,999 போட்டிருக்கு. ஸோ எம்ஆர்பி அதுதான். யூஸ்வலாக வந்து எம்ஆர்பியில் தான் வைப்பாங்க. ஆனால் லான்ச் ஆஃபரில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் டிஸ்கவுண்ட்டில் வரும். ஸோ இன்றைக்கி இப்போ ஆல்ரெடி இந்த வீடியோ லைவாக இருக்கும்போது ப்ரீஆர்டர் போயிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட ஆஃபர் ப்ரைஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது இருக்கும். அப்படி இல்லைன்னா 44,000 தான் இந்த ப்ரைஸ். ஓகே, பாக்ஸில் ஃபோன் இருக்குது, சார்கோல் கலர். அது தவிர USB Type-C to C. ஸோ 18W PD சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. அது தவிர இந்த குயிக் ஸ்விட்ச் கேபிள், USB to USB, அந்த ஒரு ஃபோனில் இன்னொரு ஃபோன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக ஒரு குயிக் ஸ்விட்ச் கேபிள். Type-C இருக்குது, இன்னொரு சைடு வந்து USB இருக்குது. அடுத்தது கூகுள் டென்சார் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அவ்வளோதான், அதில் எதுவும் இல்லை. ஒரு சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல் இருக்கும். ஓகே, ஃபோனு ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. 6.1 இன்ச், ஸோ 5.8 இன்ச் இதுக்கு முன்னாடி பிக்சல் 4a. பிக்சல் 5a வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, 6.4 இன்ச். ஸோ இது வந்து 6.1 இன்ச்சு. 4a விட கொஞ்சம் பெருசு தான், ஆனால் 5a விட கொஞ்சம் சின்னது. அது தவிர சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேம் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆண்டனா பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் ரெண்டுமே ரைட் சைடு இருக்குது. ஸோ சிங்கிள் சிம் தான். இன்னொன்று வந்து இசிம், செகண்டரி சிம் வந்து இசிம் இருக்கும். ஸோ ப்ரைமரி சிம் வந்து ஃபிசிக்கல் சிம் இருக்குது. அது தவிர பாட்டமில் ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு சைடு ஸ்பீக்கரு, ஒரு சைடு வந்து மைக்ரோஃபோனு. அது தவிர USB Type-C இருக்குது. ஸோ 3.1 ஆடியோ ஜாக் வந்து கிடையாது. டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ டாப்பில் இருக்கிற இந்த இயர்பீஸே செகண்டரி ஸ்பீக்கராக இருக்கும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ பின்னாடி டுவல் கேமரா செட்டப் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நார்மல் கேமரா, இன்னொன்று வந்து அல்ட்ரா வைடு. மெயின் கேமராவில் வந்து OS சப்போர்ட் இருக்குது. அது தவிர ஃப்ளாஷும் இருக்குது. அந்த கேமரா பார் கொஞ்சம் கொஞ்சம் சின்னது தான், அந்தளவுக்கு பிக்சல் 6 அளவுக்கு பெருசு இல்லை. அந்த கேமரா பார் இருக்குது. அது தவிர பேக் வந்து பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிக்சல் 6ல் தான் வந்து கிளாஸு, 6aல வந்து பாலிகார்பனேட் ஃபினிஷ் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே கிளாஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக ஒட்டுது. பாக்ஸில் கேஸ் கிடையாதுனால கிளாஸ் இல்லைன்னு உடையாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக கேஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். ஃப்ரண்ட்டில் வந்து 8MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ பூட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் எப்படி இருக்குது, கேமராஸ், UI அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. கூகுள் ஆப்ஸ் கூட ரொம்ப கம்மி ஆப்ஸ் தான் இருக்குது, நிறைய ஆப்ஸ் கிடையாது. வேறு என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபுல்லாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு 12. ஸோ ஆண்ட்ராய்டு 12 ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஏப்ரல் செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாமா? ஸோ கெஸ்டர் ஆப்ஷன் இருக்குது, சிஸ்டம் அப்டேட். ஸோ இல்லை, ஏப்ரல் செக்யூரிட்டி அப்டேட் தான் இருக்குது. ஸோ அப்டேட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை. இவங்க வந்து 3 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இது மாதிரியே தான், மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் மாதிரியே தான் 3 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, 5 years செக்யூரிட்டி அப்டேட். ஸோ இந்த வாட்டி வந்து 5 yearsக்கு கொடுக்குறாங்க அப்கிரேடு.
அது தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் ஆப்ஸ் தனியான ஆப்ஸ் இல்லை, ஃபுல்லாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். பிக்சல்னாலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். டிஸ்பிளே வந்து 60 Hz டிஸ்பிளே தான், ஸோ 90 Hz கிடையாது. 6.1 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது. ஓஎல்இடி ஸ்க்ரீன் தான், ஆனால் ரிஃப்ரெஷ் ரேட்டு 60 தான். ஸோ இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். 40,000 கொடுத்து வாங்குகிற ஃபோனில் வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டாக, அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா காம்படிஷன் எல்லாமே 120 Hz போயிட்டுருக்காங்க, சில பேர் 144 Hz கூட கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து இன்னும் 90 Hz தான் இருக்காங்க டிஸ்பிளேயில். ஸோ அடுத்தது செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி போனால் ஸோ இதுக்கு அப்டேட் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் ஃபார் அப்டேட், சிஸ்டம் அப்டேட்டு, செக்யூரிட்டி அப்டேட்டு. ஸோ செக்யூரிட்டி அப்டேட் ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு ப்ளஸ் பின். ஓகே, இது வந்து அல்ட்ராசோனிக் கிடையாது, ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஆனால் மற்ற ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இது சாம்சங்கில், எங்கள் பிக்சல்லாம் வந்து கொஞ்சம் மிடில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டன். சரி, எவ்வளோ வேகமாக இது ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே இருக்கா? ஸோ டக்குன்னு நல்லா ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. எய்டா ஓகே. 6GB LPDDR 4X ரேமா, 5 ரேம் இல்லையா, 4X தான். 6GBயில் வந்து 5.5GB இருக்குது. அதில் வந்து 1.8GB ஃப்ரீ இருக்குது. 128GBயில் 110GB இருக்குது, அதில் 103GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஒயிட் ஷாப்பிள் கூகுள் டென்சார், ஸோ பிக்சல் 6ல் இருக்கிற அதே சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. கார்டெக்ஸ் A76 இருக்குது, A55 இருக்குது, X1 இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஷிப்புக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பிக்சல் 6 அன்பாக்சிங்கில் இந்த சிப்பை பற்றி நிறைய பேசியிருப்போம், கேமிங் வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ இதுக்கும் கேமிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வருது. அது தவிர ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு, ஓஎல்இடி 60 Hz இருக்குது, மாலி G78 GPU இருக்குது. அது தவிர 4680 இதில் போட்டிருக்கு, ஆனால் 4680 கிடையாது. ஸோ இது வந்து பிக்சல் 6ஓட இதை எடுத்துகிட்ருக்கு, 6Aயில் எடுக்கலை. 4306 தான் இதோட பேட்ரி லைஃபு. ஸோ 4306 பேட்ரி. பிக்சல் 5Aயில் தான் 4680 இருந்துச்சு. ஆமாம், பிக்சல் 5Aயில் தான் அவ்வளோ பெரிய பேட்ரி இருந்துச்சு. 6Aயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பார்ப்போம் பேட்ரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அது தவிர HDR இருக்குது, HDR10+ இருக்குது, HRG சப்போர்ட் இருக்குது, ஆப்வியஸ்லி வைட் வேரியன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஆப்வியஸ்லி ரா சப்போர்ட் இருக்கணும், ரா சப்போர்ட்டும் இருக்குது. சென்சார்ஸு எல்லா சென்சார்ஸுமே இருக்கும். ஸோ எல்லா சென்சாரும் இருக்குது. மேக்னெட்டிக்கு, கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ரெஷர் சென்சார் கூட இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஓகே, அடுத்தது குவாலிட்டி. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஆகிடுது HDR கண்டென்ட் ப்ளே ஆகும்போது. 4K வரைக்கும் இருக்குது. டென்சார் சிப் தானே, கண்டிப்பாக 4K தான் ப்ளே பண்ணால் தாங்கும். ஹீட்டிங்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஹீட்டிங் தெரில. பாட்டமில் வந்து கொஞ்சம் பெரிய பெசல் தான் இருக்குது. ஸோ பிக்சலில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெசல், டாப்பில் சின்னதாக இருக்குது, பாட்டமில் வந்து கொஞ்சம் லோட் ஆகிறது இதுவாகுது. ஸோ இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. பெரிய ஸ்க்ரீன் தான், மல்டிமீடியாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு பிக்சல் 6 அளவுக்கு இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. 7030 தான், ஆனாலும் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அந்த எஃபெக்ட், பாஸ் எஃபெக்ட் அதெல்லாமே நல்லாயிருக்கு ஆடியோ கேட்கறதுக்கு. ஓகே, அடுத்தது கேமரா. முக்கியமான பாட்டுக்கு வந்துட்டோம், கேமரா. ஸோ மெயின் கேமரா இருக்குது, அது தவிர அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. ஸோ மெயின் கேமரா அதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, IMX363. ரொம்ப காலமாக இதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4A, 5A, 6A, அதுக்கு முன்னாடிலேருந்தே நிறைய சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பிக்சல் 6ல் தான் அவங்க GN1க்கு மாறிட்டாங்க, சாம்சங் GN1க்கு. அதுக்கடுத்து அல்ட்ரா வைட் கேமராவில் வந்து IMX386. ஸோ இது வந்து 12MP அல்ட்ரா வைடு. மெயின் கேமரா 12MP தான், அல்ட்ரா வைடும் 12MP தான். டிஜிட்டல் ஜூம் வந்து 2x அப் டு 7x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. அது தவிர ஸோ இங்கே ஓப்பன் பண்ணால் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வரும். ஸோ நைட் சைட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நைட் சைட் போகிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. டாப் ஷாட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டாப் ஷாட்னா என்னென்னா, ஷார்ட் வீடியோ வந்து கேப்சர் பண்ணுவோம் ஃபோட்டோக்கு. இதுவும் ஆட்டோவில் தான் இருக்குது. அது தவிர ரேஷியோ இது பண்ணலாம். மோர் செட்டிங்ஸ்குள்ளே போனால்
லொக்கேஷன் சேவ் பண்ணுறது, லென்ஸ் சஜஷன்ஸு, கெஸ்டர்ஸு, இந்த எக்ஸ்போஷரு இதெல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ அது தவிர மோட்ஸ், எக்ஸ்ட்ரா மோட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபோட்டோஸ்பியரு, பேனராமா, கூகுள் லென்ஸ். ஸோ பேசிக்கான எல்லாத்துலேயும் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். அது தவிர போர்ட்ரேட் இருக்குது, நைட் சைட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எல்லா கேமராலையுமே நைட் சைட் ஆப்ஷன் இருக்குது, நார்மலில், அல்ட்ரா வைடில். அது தவிர வீடியோவுக்கு போனால் ஸோ இதில் வந்து ஸ்லோ மோஷன் இங்கே மாற்றிக்கலாம். ஸ்லோ மோஷனு, நார்மலு, டைம் லேப்ஸ் அப் டு 120x வரைக்கும் டைம் லேப்ஸ் இருக்குது. மெயின் வீடியோ கேமராவில் வந்து 4K ஆப்ஷன் இருக்குது, ஃபுல் ஹெச்டி 4K அவ்வளோதான் இருக்கா? ஸோ இங்கே இதில் இருக்கா? ஓகே, இப்போ இதுதான் மெயின் கேமரா. ஸோ மெயின் கேமரா வந்து 4K 60 fps வரைக்கும் இருக்குது. இது வந்து மெயின் கேமரா. 4K 30 fps மாற்றினா அல்ட்ரா வைடு. ஸோ ஒரே நேரத்தில் அல்ட்ரா வைடில் மெயின் கேமரா ரெண்டுத்துலேயுமே அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது தவிர ஃபுல் ஹெச்டி. ஸோ ஃபுல் ஹெச்டி ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலேயும் ஃபுல் ஹெச்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரண்ட் கேமராலேயும் ஃபுல் ஹெச்டி தான் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷனுமே காட்டல அப்படின்னா ஃபுல் ஹெச்டி ஆப்ஷன் தான் இருக்குது. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ 1.4x ஜூமும் இருக்குது ஃபுல் ஹெச்டி. ஓகே, இப்போது கேமரா சாம்பிள்ஸ், ஃபோட்டோ அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. Pixel 6a 4K வீடியோ சாம்பிள். ஸோ 4K 60 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நான் மூவ் ஆகிட்டு தான் இருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. 2x ஜூம் ஆப்ஷன் கூட இருக்குது. இதுக்கப்புறம் ஜூம் போகுமா? 5x வரைக்கும் ஜூம் இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆக்டிவ் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ரன் பண்ணாலும் ஸ்டேபிளாக இருக்கும். ஷேக் பண்ணி தான் இருக்கேன், ஸ்டேபிளாக இருக்குது. 1080p தான் ரெக்கார்ட் ஆகுது. ஃபோக்கஸும் குயிக்காக இருக்குது. அல்ட்ரா வைட் ஆப்ஷன். ஸோ அல்ட்ரா வைடில் 4K 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்குது. மெயின் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். 2x ஜூம் போகலாம், 5x வரைக்கும் ஜூம் போகலாம். ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் 1080p தான் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். அதோட ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இது வந்து அது ஆஃப் பண்ணியிருக்கு. ஸோ ஆன் பண்ணியிருந்தால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் இது வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா தெரியலையா? டைனமிக் ரேஞ்ச் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாமே தெரியுது. அது தவிர 1.4 ஸோ ஜூம் ஆப்ஷனும் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ 1.4 அது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக போகலாம். ஜூம் ஃப்ரண்ட் கேமராவில் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் கேமரா சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது கேமரா? கண்டிப்பாக பிக்சல் 4a இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ ஓஎஸும் இருக்குது, ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸ்டெபிலைசேஷனில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வீடியோவில் நிறைய ஸ்டெபிலைசேஷன்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே போனால் ஸ்டாண்டர்டு, லாக்டு, ஆக்டிவ், சினிமாட்டிக் பேன் இந்த மாதிரி நிறைய ஸ்டெபிலைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவுக்கு ஃபோட்டோஸ்க்கு ரெண்டுக்குமே பெஸ்ட்டாக இருக்குது.
ஸோ கூடிய சீக்கிரம் டைம் இருந்தால் கேமரா ரிவ்யூ அந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்டாக எப்படி இருக்குது கேமரா அப்படின்ட்டு போடுவோம். அது தவிர ஃபுல் ரிவ்யூவும் கூடிய சீக்கிரம் வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அமௌண்ட்டுக்கு? ஸோ 43,000 44,000 இந்த ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரில. ஆனால் 44,000க்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸு இந்த கேமரா வேணும் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். 60 Hz 90 Hz கொடுத்துருக்கலாம், 60 Hz தான் கொஞ்சம் இருக்குது. பேட்ரி லைஃப்பும் எப்படி இருக்கும்னு தெரில. 4300 mAh தாங்கணும். அதை தவிர 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாமே எப்படி இருக்குன்ட்டு நம்ம ரிவ்யூவில் செக் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் see you soon. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.